வெல்கம் டு சுடுதண்ணி. இன்னைக்கு நம்ம வீடியோவில் கார்த்திகை வந்தாச்சு. ஸோ கார்த்திகை பொரி ரெசிபி தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது கிட்டத்தட்ட பொரி உருண்டை மாதிரி தான், ஆனால் இதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஐட்டம்ஸ்லாம் போட்டு நம்ம பண்ண போகிறோம். இதோட இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ வாங்க சேர்ந்து சமைக்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு ஒரு கடாயில் 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இதில் 1/4 கப் தேங்காவை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். நல்லா தின்னாக ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க, அப்போ உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இது நல்லா கலர் மாதிரி வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தேங்காய் நல்லா ப்ரௌனாக இருக்குது. இதை நம்ம எடுத்து தனியாக வச்சிடலாம். அடுத்து இதுலேயே 1/4 கப் பொட்டுக்கடலை சேர்த்துக்கிறேன். இதையும் நல்லா வறுத்துக்கோங்க. நல்லா க்ரன்ச்சியாக இருக்கிறதுக்காக நம்ம வறுக்கிறோம். நல்லா வறுத்துட்டு இதையும் தனியாக எடுத்து வச்சிடலாம். அடுத்து இதே கடாயில் 2 கப் கார்த்திகை பொரி சேர்த்துக்கலாம். நான் சொல்கிற அளவை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்கள் எல்லாத்துக்கும் ஒரே கப்பாக மெஷர் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். இதையும் ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வறுத்துக்கலாம். கார்த்திகை பொரிங்கிறது சாதா பொரி மாதிரி இருக்காது. இந்த மாதிரி லைட் வெயிட்டாக ஷேப்லெஸ்ஸாக இருக்கும். நீங்கள் கடைகளில் கேட்டு வாங்கினீங்கனாலே தெரியும். இதையும் நல்லா வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதோட 1 டேபிள் ஸ்பூன் கருப்பு எள்ளு சேர்த்துக்கிறேன். எள்ளு வறுக்கும் போது ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம், ஏன்னா டக்குன்னு கரிஞ்சு போயிடும். அது நம்மளுக்கு பார்த்தோன்னேயும் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்திங்கன்னா அப்படியே சடசடன்னு பொரிஞ்சு வரும். அப்போ நம்ம எடுத்து தனியாக வச்சிடலாம். இது ரெடியாக இருக்குது. இப்போ அடுத்து நான் 1/2 கப் வெல்லம் எடுத்துக்கிறேன். 2 கப் பொரிக்கு 1/2 கப் வெல்லம் சேர்த்துக்கிறேன். இதோட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து முதல்ல கரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா கரைச்சிக்கோங்க. இப்போது இது வெல்லமாக எடுத்துருக்கனால இதில் தூசி மண் இருக்கும், அதனால வடிகட்டி இந்த கடாயிலே சேர்த்துக்கிறேன். இப்போது இது பாகு வர வரைக்கும் காய்ச்சிக்கலாம். அடுப்பை சிம்லே வச்சு காய்ச்சிக்கோங்க. நல்லா திக்காக வரும். இதோட 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள், 1/4 டீஸ்பூன் சுக்கு பொடி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது இந்த மாதிரி நுரைச்சி வரும்போது கொஞ்சமாக எடுத்து தண்ணியில் விட்டு பார்த்திங்கன்னா நல்லா கெட்டியாயிடும். அந்த பதத்தில் நீங்கள் வச்சுக்கணும். அப்போ தான் நல்லா ஒட்டும் மொறுமொறுனும் இருக்கும். பாகு ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா பொரியும் ரொம்ப சொதன்னு ஆகிடும், மொறுமொறுப்பாக இருக்காது, அந்த கிறிஸ்பினஸ் ஃபுல்லாக போயிடும். இப்போது இது ரெடியாக இருக்குது. இப்போ இதில் நம்ம வறுத்து வச்சுருக்க எல்லா ஐட்டத்தையும் சேர்த்துடலாம். நான் இது ஃபோக்கஸ் பண்ணாமல் விட்டுட்டேன், கொஞ்சம் அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் ஆகிடுச்சு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் மிக்ஸ் பண்ணிங்கன்னா போதும், நல்லா கலந்து வந்துடும். அவ்வளோதான், நம்மளோட கார்த்திகை பொரி இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. வர திருக்கார்த்திகை அன்னைக்கு இது சூப்பராக செஞ்சு அசத்துங்க. பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. பொரி ஏதாவது மிச்சமானால் கூட இது சூப்பராக செஞ்சு சாப்பிடலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சுடுதண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.